இப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்த அந்த அனுபவம் அப்படியே அதோடு நின்றுவிடவில்லை. அது தொடர்ந்து கிறிஸ்துவையும் சபையும் பற்றி ஆண்டவர் எழுதி வைத்த காரியங்களிலே வெளிப்படுகிறது. எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகின சபைக்கு அவரை எல்லாவற்றும் மேலாக தந்தளினார். இதுல நம்ம புரிந்து கொள்கிறது, கிறிஸ்து நிறைவாய் இருக்கணும்னா அவருடைய சரீரமான சபை அவரோட கூட இருக்கும்போது தான். அது இல்லாம எப்படி ஆதாம் தனியா இருந்தா he is not full, யோவாளும் கூட சேர்ந்துதான் ஆதாம். அது மாதிரி கிறிஸ்து என்பது அவருடைய சபையும் சேர்ந்தது, அவருடைய சரீரமாகிய சபையினுடைய ஃபுல்னஸ் தான் கிறிஸ்து. அப்படி இல்லாத இருந்தால் கிறிஸ்து இஸ் இன்கம்ப்ளீட். அதை வாசிக்கும் போது ஐ வாஸ் ஷாக்ட், இவ்வளவு பெரிய இது சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு. அது ஆபிரகாம் சாராளுடைய கீழ்ப்படுதலை போல நடக்கிற காரியம். அதுதான் நம்ம எபேசியர் 5 வாசிக்கிறோம். சபையையும் கிறிஸ்துவையும் குறித்து படிக்கும்போது எல்லா கல்யாண வீட்டிலும் திருமணத்திலையும் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்னு அவங்க வாசிக்கிற வசனம் எப்படி, கிறிஸ்து தன்னுடைய சபையை நேசித்தது போல, கிறிஸ்துக்கு சபை கீழ்ப்படிந்தது போல ஒரு கணவனும் இருக்க வேண்டும். அதை தான் பவுல் என்ன எழுதியிருக்கிறார்னா, இது ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லுகிறேன். அது எங்க வந்ததுன்னா தோட்டத்திலே வந்தது. ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்த்து, இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள் அப்படி என்று சொன்ன வார்த்தையை கிறிஸ்துவில் நிறைவேறும். அப்ப கிறிஸ்துவில் நிறைவேறும் போது அவருடைய சரீரமாக சபையும் சேர்த்ததுதான் கிறிஸ்து. அதை இந்த ஆபிரகாமனுடைய சந்ததியிலே ஆண்டவர் அந்த ஃபெல்லோஷிப்பை கொண்டு வந்தாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அவ்வளவு ரகசியம், அவ்வளவு ஆழம். இப்போ அதுல பங்கு பெறுகிற இந்த ப்ராசஸ்ல அவரோடு சேர்ந்திருக்கிற எந்த மனுஷனும் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தான் அந்த ரூட்டில் ஆண்டவர் சேர்ப்பார். இப்போ இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறை வாசிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த வம்சத்திலே வருவதற்காக ஒவ்வொருத்தரை தயார் பண்ணி வச்சிருந்தார். அவர்களுடைய விசுவாசம் மூலமாக, அவர்கள் முன்குறிக்கப்பட்டது மூலமாக அந்த வம்சாவளியிலே வந்து கடைசியில இயேசு கிறிஸ்து அதிலே பிறந்தார் என்று இருக்கும். அதுபோல கிறிஸ்துவும் சபையும் என்று வெளிப்படுவதற்கு முன்பாக அதற்கு சபையால் சேர்கிறவர்களும் ஆபிரகாம் சாராயை போல உள்ள தெய்வ சாயலை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவைய அந்த சீடை அங்கீகரிக்கிற கணவன் மனைவியாக வாழ்ந்தால்தான் இந்த லிஸ்ட்ல வந்து சேர முடியும். இல்லாம நம்ம ஒரு மனுஷனும் மனைவியை நேசிக்காமலும் கணவனை கீழ்ப்படியாமலும் இருந்தால் இந்த லிஸ்ட்ல இல்லை. ஒருவேளை பரலோகத்துல வேற இடம் இருக்குமா இருக்கும், அது தெரியாது. பட் கிறிஸ்துவோட உள்ள பந்தம், கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற 1000 வருஷ அரசாட்சியில ஆளுகை செய்கிற அந்த ஃபெலோஷிப், என்றென்றைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிற அந்த ஃபெலோஷிப்புக்கு நம்ம இப்ப படிச்சது மிக அவசியம். அது இல்லாம நம்ம ஆண்டவரோடு உள்ள ஒரு ஃபெலோஷிப்ல சேர முடியாது. இத இன்னும் ஒருவேளை நீங்க கேட்கலாம், இது கணவன் மனைவி அப்படின்றீங்க, கணவன் மனைவி இல்லாம தனியா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரமாணம்? அதை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளேயும் அந்த கிறிஸ்துவனோட தெய்வ சாயல் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும், ஆத்மாங்கிறது பிதாவை போலவும் சரீரம் கிறிஸ்துவை போலவும். அப்போ ஆவி பரிசுத்த ஆன்மாவை கொடுத்த ஆவி இருக்கிறது. அப்ப சரீரம் பாவத்தை நிமித்தம் பாவம் செய்தபடியால் அது ஆத்மாவுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு விடுதலை இல்லை. அப்ப அந்த மனுஷன் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பாவம் செய்த பாவி அவன் நரகத்துக்கு பாத்திரவான மாறிவிடுகிறான். நம்ம அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு தான் கிறிஸ்துவோடு கூட
சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது நம்முடைய சரீரத்தில் இருந்த பாவம் விலகிவிட்டபடியால், நம்முடைய ஆத்மா கழுவப்பட்டபடியால் நாம் யோதும் கீழ்ப்படுகிற சரீரம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். நம்முடைய ஆத்மா தான் நம்மளை கண்ட்ரோல் செய்யும், நம்ம சரீரம் அல்ல. இதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 9 சொல்லுகிறார், நான் இப்போது என்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆளுகிறேன். அதுக்கு முன்பாக ரோமர் 7 ரொம்ப புலம்பி எழுதியிருப்பாரு பவுல். எப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் படி ஜீவிக்க விரும்பின நான் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கும்போது எனக்கு பாவம் செய்கிற உணர்வு அதிகமா வந்ததே அல்லாமல் எனக்கு அதுல இருந்து விடுதலை இல்லை. நான் பாவி என்று உணர்கிறேன், ஆனால் பாவம் செய்கிற சுவாபம் எனக்குள்ள என்னோட சரீரத்தில் இருக்கிறது. அதனால் நான் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை, நிர்பந்தமான மனுஷன் என்று எழுதிட்டு கடைசியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம், அவர் என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்கினார் அப்படின்னு எழுதுகிறார். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதுல என்னன்னா, ரோமர் 8:3 நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை கிறிஸ்து தானே செய்யும்படியாய் பாவ சரீரத்திலே வந்து அந்த அவர் பாவத்தை மேற்கொண்டார் அப்படின்னு இருக்கிறது. கிறிஸ்து பாவ சரீரமாக வந்து பாவத்தை மேற்கொண்டார். அது நியாயப்பிரமாணத்தான் செய்ய முடியவில்லை. அதனால அவர் எல்லாருக்கும் பரிகாரமா அதை செய்து நாம் அவரை விசுவசிக்கும் போது அவருடைய அந்த வெற்றி நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய சரீரத்தில் இருந்த பாவ சுபாவம் மாறிவிடுகிறது சிலுவையில். இதைத்தான் பவுல் சொல்றார், இப்போது என்னுடைய சரீரத்தை நான் அடக்கி ஆளுகிறேன். அப்ப அவனுடைய ஆத்மா யோதாகும், அதாவது பிதாவை போல அதிகாரம் உள்ளதாகவும், அவனுடைய சரீரம் கீழ்ப்படுகிறதாகவும் மாறிவிடுகிறது. அது தெய்வ சாயல். பிதாவும் புத்திரனும் உள்ள அதிகாரமும் உள்ள அன்பும் அப்புறம் கீழ்ப்படிதலும் உள்ள ஒரு கேரக்டராய் நம் ஒவ்வொருவரும் மாறிவிடுகிறோம். இதுதான் தேவ சாயல். அப்ப இந்த தேவ சாயலை உடையவர்கள் இந்த லிஸ்ட்ல சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் திருமணமாகாவிட்டாலும் கணவன் மணியை வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த ப்ராசஸ்ல வரும்போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அவர்கள் தான் கிறிஸ்துவன் சரீரத்தின் பாகமாய் மாறிவிடுகிறார்கள். அவர்களை வைத்து தான் ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சி செய்ய முடியும். உலகத்துல இப்ப இருக்கிற உலகம் அப்படியே தான் இருக்கும். அந்த கிறிஸ்து வந்து உலகத்துல அநேக காரியங்களை செய்து ஜனங்களை ஏமாற்றி திருப்பி அவனை அழிப்பதற்காக இயேசு தன்னுடைய சபையோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு வந்து எருசலேமிலே அரசாட்சி செய்வார் பிசிக்கலா. அப்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஆத்துமாக்கள், அவரோடு கூட எழுதப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய சரீரமாக சபை ஆண்டவரை போல விசிபிள் அண்ட் இன்விசிபிளா இருக்கும். காணக்கூடியதும் காணக்கூடாததுமா இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது காணுகிறவராயும் காணப்படாதவராயும் இருந்தார். பூட்டப்பட்ட அறையிலே அவர் சென்றார். அவள் சென்று அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவரை மாமிசமோ எலும்பு உள்ளவராய் காண்பித்தார். இந்த சரீரம் அவருடைய சபைக்கு கொடுப்பார். இந்த சரீரத்தில் தான் எருசலேமில் இருந்து ஆட்சி நடக்கும். அப்போ அவரு என்னென்ன போஸ்ட் கொடுக்குறாரோ ஆசிரியராகவும் ராஜாக்களாகவும் மாற்றி அவர்களை அங்கங்கே அனுப்பி அவர் ஆட்சி செய்வார். அப்போது உலகத்திலே ஜனங்கள் இப்போது இருக்கிறது மாதிரி மாம்சத்தில் பாவம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதற்கு பின்புதான் ஆண்டவர் நீதியின் அரசாட்சி நடக்கும். நம்ம இப்போ அநேகர் உலகத்தில் நடக்கிறத கண்டு புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீதி இல்லை, எங்கும் அநியாயம் நடக்கிறது, நீதி செய்ய வேண்டியவர்களே அநீதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இது எப்போ மாறும் என்றால், நமக்கு அந்த பாரத்தை கொடுக்கிறார் என்றால் அதை நாம் செய்கிறவர்களாய் மாறி நாம் தான் அதை செய்வோம். அது ஒரு பெரிய அன்பு ஆண்டவர் நம் மீது. அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்தில் அவர் ராஜ்யத்தை கொடுத்து விடுவார். அதை அவர் சீஷர்களிடம் சொல்லுவார்,
நான் தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ராஜ்யத்தை போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி தருகிறேன். தட் இஸ் கால்ட் கிங்டம் ஆஃப் காட். இதை தான் ஆண்டவர் ஆரம்பத்திலே தன்னுடைய சீஷர்கள் வந்து அவர்கள் ஊழியத்தில் ஆரம்பத்திலே சொல்லுவார், உலகமெங்கும் போய் பிரசங்கிங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லுங்கள். இப்போ நம்ம படிக்கிறது தான் சமீபத்து இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார். அதுதான் சுவிசேஷம். அன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம். சமாதானமாக இருக்க, சமாதானம் பண்ணுங்கள், காரணம் நீங்கள் இப்போது இருக்கிற அந்த பாவம் இதில் விடுதலை ஆவீர்கள், ஒரு ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று அதை சொல்லி 2000 வருஷத்துக்கு இன்னும் அது தொடங்கப்படவில்லை, அது முடிவுக்கு வரவில்லை. பட் அதில் நம்மை அதனுடைய பாகமாய் அதனுடைய பங்காளர்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் பொறுமையாக இருந்து நாம் உலகத்திலே பிறப்புக்கு முன்னே நம் தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மை தேர்ந்தெடுத்து அதனுடைய பங்காய் மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ரகசியத்தை, இந்த அன்பை அறிந்தவர்கள் கண்டிப்பாக தேவனிடத்தில் வந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வார்கள், சரண்டாயிடுவார்கள். உலகத்தில் எந்த பொசிஷன்ல இருந்து எந்த ஒரு பெரிய அதிகாரியாவோ ஒரு பெரிய ஒரு பிரசிடண்டாவோ உலகத்தையும் முழுவதும் ஆளுகிற ஒரு அரசானாவோ இருந்து மறித்து போறதை காட்டிலும் இந்த வாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அது தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதுதான் சுவிசேஷம். இது உலகெங்கும் பிரசவிக்கப்பட வேண்டும். காரணம், இதை தெரியாமல் அறியாமல் எத்தனையோ கோடிக்கட்ட ஜனங்கள் அங்கங்கே கஷ்டத்திலும் பாவத்திலும் இடுக்கணிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் அறிந்தால் அவர்கள் கர்த்தரை விசுவாசித்து அவர்களை பற்றி கொண்டு அவர்களும் தேவ சாயலாய் மாறிவிடுவார்கள். நாமும் இதை பின்பற்றுவோம். மற்றவர்களை தேவ சாயலாய் கிறிஸ்துவின் இரத்தத்தால் சிலுவையின் மூலமாக அவருடைய கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாக மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.